உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துக்கள். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஜெப வீரர்களுக்கு, தேவ பிள்ளைகளுக்கு, தேவனோடு உறவாடி கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு, ஆண்டவரை எந்த நேரத்திலும் பற்றி கொண்டு பயத்தோடு வாழ்கிறவர்களுக்கு, வேதத்தை வாசிக்கிறவர்களுக்கு, பிறருக்கு போதிக்கிறவர்களுக்கு, ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறவங்க, ஆண்டவருக்காக திறப்பின் வாசலில் நின்று பிறருக்காக ஜெபிக்கிறவங்க, ஆண்டவர் சொல்றபடி வாழ்றவங்க. ஒருவேளை சில சில குறைகள் இருக்கலாம், அந்த குறைக்காக ஜெபித்து ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஒப்புரவாகிற பிள்ளைகளாக நாம் இருக்கிறபடியால் நாம் எதற்கும் நாம் கலங்கி தவிக்க வேண்டாம். நீங்க சொல்லலாம், ஒருவேளை சில நண்பர்கள் இதை பார்த்து கொண்டு இருக்க தேவ பிள்ளைகள் சொல்ல, என் வாழ்க்கையில் இன்னைக்கு போற நிலைமை எனக்கு மிகவும் கடினமாக இருக்கு, இருள் சூழ்ந்த வேலை போல இருக்கிறது, நாளைக்கு என்ன நடக்குமோ என்ன ஆகுமோ எனக்கு பயமா இருக்கு, ஆண்டவரை பற்றி கொண்டு இருக்கிறேன், இந்த இக்கட்டு எப்போ மாறும், என் வாழ்க்கையில் எப்படி மறுபடி ஆக ஒரு சந்தோஷம் வரும், அந்த சந்தோஷம் நிறைவாக எப்படி இருக்கும், நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கலாம், நீங்கள் பயந்து கொண்டு இருக்கலாம், நீங்கள் முகம் வாடி போயிருக்கலாம். ஆனால் ஒன்று சொல்கிறேன் தேவ பிள்ளைகளே, அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் ஒரு சிற்றையை உங்களுக்கு அனுமதிக்கிறார்னா பெரிய ஒரு அற்புதத்தை நீங்கள் கண்டு அதை அனுபவித்து தலைமுறை தலைமுறையாக அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் அவர்கள் கொடுக்கத்தக்கதாக உங்களை உயர்த்த போகிறதுக்கு தான் இந்த பிரச்சனை மாறும். நீங்கள் ஜெபிக்கிறீங்களா தேவ பிள்ளைகளே, சகோதரிகளே, சகோதரிகளே, துதிக்கிறீங்களா, நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? ஆண்டவர் என்ன சொல்றாரு? எப்படி உங்களை கைவிடுவேன்னு சொல்றாரு. நீ என் மகன் எப்படி கைவிடுவேன்? இந்த பிரச்சனை உனக்கு கொடுத்துருக்குது நீ இதில் ஜெயம் எடுக்கிறதுக்கு தான், இந்த விசுவாசத்தில் உன்னை அதிகமாக வளர்க்கறதுக்கு தான். இந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்க நீங்கள் ஜெபிக்கும் போது எப்படி ஜெபிப்பேன்? நீ உணர்ச்சி வரப்பட்டு ஜெபிக்காம ஆவியில் நிரம்பி ஜெபிப்பல, மற்றவங்க பிரச்சனையை உன் பிரச்சனையை எடுத்து நீ ஜெபிப்பல. அதுக்காக தான் இதை ஆண்டவர் அனுபவித்திருக்கிறார். 1 பேதுரு 5:6 படிக்கும்போது, ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். நீங்க அவர் கையில நீங்க அடங்கி இருக்கிறதுக்கு தான் ஆண்டவர் உங்களுக்கு பொறுமையும் சகிப்புத்தன்மையும். இந்த உலகத்தை பத்தி நீ புரிஞ்சுக்கணும்பா. இந்த உலகம் மிகவும் மோசமானது. நீ இப்படி விளையாட்டு பிள்ளையா இருக்கியே, சகோதரி இருக்கீங்களேன்னு சொல்லி அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு தான், உங்களை பரிபூர்ண புருஷியா ஆக்கிறதுக்கு தான் ஆண்டவர் இப்படி செய்கிறாரு. உங்களை கைவிட மாட்டார். இந்த நிலைமை மாறும், இந்த துக்கம் மாறி சந்தோஷமாக இருக்கும். அந்த சந்தோஷம்